நீண்ட நாளா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது தள்ளி போயிட்டே இருக்கா? இனி கவலையே வேண்டாம். வரப்போற ஆடி 18 அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு சின்ன பொருள மட்டும் படையலா வச்சு பாருங்க. நீங்க நினைத்த காரியம் அடுத்த சில நாட்கள்லயே ஆச்சரியப்படும்படி உடனே நடக்கும். ஆடி 18ம் தேதி, அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இயற்கையும் தெய்வங்களும் ரொம்பவே சந்தோஷமா அள்ளி குடுக்கிற நிலைமையில இருப்பாங்க. அன்னைக்கு காலையில உங்க வீட்ல இருக்கிற முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா தென மாவு எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா சுத்தமான தேன் கலந்து வைங்க. இதை எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம கையால எவ்வளவு அன்பா சாப்பாடு பிசைந்து ஊட்டுவோமோ, அதே மாதிரி ரொம்ப அன்பாவும் பக்தியோடவும் செஞ்சு வைங்க. ஏன்னா முருகனுக்கு தேனும் தினைமாவும்னா அவ்வளோ இஷ்டம். அப்புறம் பூஜை அறையில ஒரு நெய் விளக்கேத்திட்டு முருகனுக்கு பிடிச்ச செவ்வரளி பூவோ மல்லிகை பூவோ சாத்துங்க. உங்க மனசுல என்ன ஆசை இருக்கோ, என்ன கஷ்டம் தீரணுமோ அத முருகா, என் பாரத்தை உன் கால்ல வச்சுட்டேன், இனி நீதான் பாத்துக்கணும்னு மனமுருகி கேளுங்க. ஒரு 5 வயசு குழந்தை தன் அப்பா கிட்ட எப்படி உரிமையா கேட்குமோ அப்படி தயங்காம கேளுங்க. இந்த வருஷத்தோட ரொம்ப விசேஷமான சக்தியான ஆடி 18 நாளை எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்க வேண்டுதலை வைக்க சரியான நேரம். அன்னைக்கு நீங்க வைக்கிற இந்த அன்பான படையல் முருகனோட மனசை குளிர வச்சு உங்க ஆசையை உடனடியா நிறைவேற்றும். முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். இந்த நற்செய்தியை உங்க அன்பானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகனோட முழு அருளும் கிடைக்க கமெண்ட்ல ஓம் முருகான்னு மனசார பதிவு பண்ணுங்க.